போதைப் பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எது கிடைக்குதா இல்லையோ போதைப் பொருள் நிறைய கிடைக்குது. எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க அப்பெல்லாம் தொலைக்காட்சியில் பாத்தீங்கன்னா வெள்ளி என்ன நிலவரம், தங்க என்ன நிலவரம்னு பார்ப்போம். இப்ப கொலை என்ன நிலவரம்னு பார்க்கிறோம். கொலை என்ன நிலவரம்னு பார்க்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அங்கே நமக்கு சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் அதை பெருமையா பேசுறார். கேவலமா இல்ல, வெட்கக்கேடான அல்ல. பாலியல் வன்கொடுமை தடுத்திருந்தால் சிறந்த ஆட்சி. ஆனால் சிறுமிக்கு இவ்வளவு எண்ணிக்கை இந்த திமுக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க 104 கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா? ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல்.